காட். கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஆமென். கர்த்தர் எவ்வளவோ நமக்கு நன்மை செய்திருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு விசேஷமான ஒரு நாளாக இருக்கிறது. நம்ம பார்த்திபன் அர்ச்சனா தம்பதியினருடைய குழந்தையின் பிரதிஷ்டை விழாவும் இந்த நாளிலே ஆண்டவர் நடத்த கிருபை செய்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 127:3 சொல்லுகிறது, 4வது வசனம் தமிழிலே, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எல்லாரும் சொல்லுங்க பலன். ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரமா? ஆமென். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரம் தான் பிள்ளைகள். பிரைஸ் காட். சுதந்திரம் என்று சொல்லும்போது என்னது? இது ஏன் சுதந்திரம்? ஒரு பிள்ளை அது வீட்டில் இருக்குன்னா அது சுதந்திரம். அப்பாக்குள்ளது எல்லாம் குழந்தைக்கு தான், இல்லையா? பிரைஸ் காட். ஸோ பிள்ளைகள் சுதந்திரமாக ஆண்டவரால் கொடுக்கப்படுது என்று வசனம் சொல்கிறது. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவர் கொடுக்கிற ஃப்ரூட் தான் என்னது? கற்பத்தின் கனி. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு குழந்தைகள் சொல்லுங்க இல்லை. கோயில் குளமாக ஏறி வருஷக்கணக்காக இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் அந்த சூழ்நிலையில் உங்கள் காது கேட்குதுன்னா நான் சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் இயேசு உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோம். ஒருவேளை ஆன்லைனில் கேட்டுட்ருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு, ஆமாம் பாஸ்டர் எனக்கு பிள்ளை இல்லையே நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இயேசு உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார். ஆமென். இந்த வார்த்தை உங்கள் காதுக்குள்ளே போயிடுச்சுனாலே போதும், கர்த்தர் உங்களுக்கு குழந்தையை கொடுத்து அதிசயம் அற்புதத்தை செய்வார். எனவே குழந்தை ஆண்டவர் தான் கொடுக்குறார். பாருங்க எப்படி கொடுக்குறாருன்னா, நம்பி கொடுக்குறாராம். நல்லா வளர்ப்பான். இவங்க 2 பேர்கிட்ட இந்த பிள்ளையை கொடுத்தா ஏன் குழந்தை இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கும்போது அது நம்ம பிள்ளை இல்லை. அந்த நினைப்பை மாற்றிடணும். இது ஏன் பிள்ளை அப்படின்ற எண்ணத்தவே கடவுள் எனக்கு கொடுத்த பிள்ளை. கடவுள் எனக்கு கொடுத்த பிள்ளைனால அதில் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பாருங்க. பிரைஸ் காட். அவர் கொடுத்த பிள்ளைய அவர் விரும்பினது மாதிரி வளர்த்து திரும்ப கொடுக்க வேண்டியது ஏங்குள்ள பொறுப்பு. அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஆண்டவர் நம்பி கொடுக்குறாரு. ஸோ ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்தா இன்னைக்கு அருமையான ஒரு குட்டி தம்பியை, மகனை பார்த்திபனுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா நம்பி கொடுத்துருக்கிறாரு. நல்லா வளர்ப்பீங்க அப்படின்னு. ஏன் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததியை இந்த பூமியில் பெருகச் செய்யணும்னு. அதை மல்கியா 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்க முடியும். இந்த பூமியில் நல்ல கடவுளுக்கு பயந்த கூட்டத்தை உருவாக்குறதுக்கு தான் ஆண்டவர் குழந்தைகளை கொடுக்குறாரு. இன்றைக்கி டிவியை பாருங்கள், நியூஸ் எல்லாம் பாருங்களேன், தலையெல்லாம் நமக்கு சுற்றுது. மிருகமெல்லாம் என்ன ஆகிட்டா என்னவா மாறிட்டு போகுது? மனுஷனா மாறிட்டு போகுது. கழுதை பாடுது. பார்த்தீங்களா? நியூஸ் கேட்டுருக்கீங்களா? இல்லை, கிளி ஏற்கனவே பாடும். இப்போ புதுசாக ஒரு கழுதை, ஒரு வெள்ளை கலர் கழுதை ஒரு நியூஸில் பார்த்தா அது பாடுது. அப்போ அதன் அர்த்தம் என்னென்னா, மிருகமெல்லாம் மனுஷனாக மாறிட்டு போகுது. மனுஷனெல்லாம் சொல்லுங்கள் சத்தமாக, என்ன செய்கிறோன்னே அவனுக்கு கிளவின்னு இல்லை, குமரின்னு இல்லை. உலகத்தில் பாவம் விளைஞ்சி கொட்டி கிடக்கிற ஒரு பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். மனுஷன் செய்கிறது தானா இது அப்படின்னு யோசிக்க கூட நம்மளால் முடியல. கொலை, கற்பழிப்பு போன்ற காரியங்களுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சீரழிவு தான். சீரழிஞ்சு போன ஒரு சமுதாயம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தெய்வ பக்தி உள்ள சந்ததியை இந்த பூமியில் கொண்டு வரதுக்கு தான் உனக்கு நான் பிள்ளையை கொடுக்குறேன். உன் ஒரு பிள்ளை வந்தால் 100 பேர் அவன் நல்ல வழியில் நடத்துவான் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்பி கொடுக்குறாரு, பிள்ளைகளை கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரோமர் 11ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்தில், தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். எல்லாரும் சொல்லுங்கள் பார்ப்போம். தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கடவுள் ரொம்ப நல்லவர் தான், தேவன் நல்லவர் தான். அவர் நல்லவர் மட்டுமே கிடையாது, கொஞ்சம் என்ன எப்படிப்பட்ட ஆள், கண்டிப்பானவரும் கூட. ஆமென். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் பெற்றோர் இங்கே வந்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காமிங்க. கொஞ்சிங்க உங்கள் பிள்ளைகளை. ரொம்ப நல்லது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சிக்கிட்டே மட்டும் இருந்துடாதீங்க.
போடுற நேரத்தில் சில நேரம் அதுக்கு தான் ஆண்டவர் சில தசை பிடிப்பான பகுதிகளை ஆண்டவர் பின்னாடி கொடுத்துருக்கிறாரு. பெரம்பையும் கையில் கொடுத்து அதையும் கொடுத்துருக்கிறாரு. திரும்பி 2 காட்டினா தான் சில நேரங்களில் காரியங்கள் நடக்குது. ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை கண்டிக்கிறவராகவும் இருக்கிறார். கண்டிப்புக்கும் தண்டிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. தண்டிப்புனா என்ன தெரியுமா? அவனை என்ன சொல்ல, தண்டனை கொடுக்கறது. ஒரு தப்பு செஞ்சிட்டானா அவன் மேலே எனக்கு பாறாங்கல்ல தூக்கி போடுறதுக்கு பேர் என்னது? தண்டனை. ஆனால் ஆண்டவர் தண்டிக்கிறவர் அல்ல, என்ன செய்கிறவர்? எதுக்கு கண்டிக்கிறோம் குழந்தைங்கள? அது இனிமேல் அந்த தப்பை செய்ய டிசிப்ளினிங் வேறு, பனிஷிங் வேறு. ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராகவும் இருக்கிறார், நம்மளை டிசிப்ளின் பண்ணுறவராகவும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பெற்றோர்களுடைய கவனத்திற்கு விசேஷமாய் பார்த்திபன் அர்ச்சனாவுக்கு இந்த நாளில் நான் பேசுகிறேன். ஆண்டவருடைய உங்களுக்கு கொடுத்த குழந்தைய ரொம்ப நேசிங்க. யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க உங்கள் பிள்ளைய. நான் சொல்கிறேனே, அடுத்தவங்களோட என்றைக்குமே உங்கள் குழந்தைய என்ன செய்யாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவனை பாரு, அவனை பார்த்தியா, அவனை பார்த்து படி, அவனை பார்த்து படின்னு சொல்லுவோம். அவன்கிட்ட இருந்து வாங்கி புரியுதா என்ன? ஆமாவா இல்லையா? அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்கள் குழந்தை உங்களுக்கு ஆண்டவர் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் சொல்லும்போது சொல்லணும், என் குழந்தைய எல்லோரும் சொல்லுங்கள், என்னுடைய பிள்ளைகளை எனக்கு பெஸ்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். வேறு எந்த பிள்ளை கொடுத்துருந்தாலும் என் பிள்ளை மாதிரி வரவே செய்யாது. ஒரு வெள்ளைக்கார பிள்ளை உங்களுக்கு கொடுத்துருந்தா கூட உங்கள் பிள்ளை மாதிரி வந்திருக்காது. உங்கள் பிள்ளை தான் உங்களுக்கு பெஸ்ட்டு இல்லையா? அதை நேசிங்க, தட்டி கொடுங்க, உற்சாகப்படுத்துங்க. அதே நேரம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்ல மிளகாவை வச்சு உப்பு போட்டு தட்டுங்க. அது நம்மளை மிளகா அரைக்கிறதுக்கு முன்னாடி தலையில் என்ன செஞ்சிருந்தாத, அப்போனா அது ஒழுக்கமாக சமுதாயத்தில் வளரும். ஒரு குழந்தைய நேசிக்கவும் வேண்டும், டிசிப்ளின் பண்ணவும் வேண்டும். அல்லேலூயா. பிள்ளையின் நெஞ்சில், பைபிள் சொல்லுது, பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டி இருக்கிறது. அதை எது மாற்றுமா? பிரம்பு. பிரம்படி தான். இன்றைக்கி ஸ்கூலில் பிரம்பை எடுத்து தொட்டுட்டோம்னா போச்சு, டீச்சர் அவ்வளோதான், ஸ்கூலை விட்டு வெளியே. இப்போ என்னை அடிச்சிட்டாங்க, லைட்டாக ஒரு காயத்தை காட்டிட்டானா போதும், அந்த டீச்சரை தூக்கிடுவாங்க ஸ்கூல்லேருந்து. அமெரிக்காலெல்லாம் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க பேரண்ட்ஸையே. ஒரு வயசுக்கு மேலே அப்பா அம்மா கூட தான் சொந்த பிள்ளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. இம்ப்ரெஷன்மெண்ட்டு தான், உள்ளே தான் இப்போ கம்பியை தான் எண்ணிக்கிட்டு இருக்கணும். பாருங்கள். அல்லேலூயா. சட்டங்கள் மாறிடுச்சு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவன் பிள்ளை என்ன செஞ்சு தான் வளர்க்கணும், கண்டித்து வளர்த்தா தான் நம்முடைய பிள்ளை சமுதாயத்தில் ஒரு தலைச்சிறந்த குடிமக்களாக வரும். அது 4 பேர் என்ன செய்யும், மாற்றும். ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏசாயா 54:13 வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சொல்லுங்க பார்ப்போம். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் பிள்ளைகளுக்கு கர்த்தரே டீச் பண்ணுவார், உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அக்கறையை கொடுப்பார். பிரைஸ் காட். என் பிள்ளைங்க பாருங்கள், ஒரு சாட்சி சொல்கிறேன். இந்த கீபோர்டு கிட்டார்லாம் இருக்குது, பல வருஷமாக என் வீட்டிலே இருக்குது பாருங்கள். அது பக்கத்துலேயே போக மாட்டாங்க. சரி, எனக்கு அன்னைக்கு தேவையில்லை, சர்ச் இல்லை, எந்த நேரமும் கிரிக்கெட்டு, பேட்டு, அதே பேச்சு தான் பாருங்கள். இது மேலே நாட்டமே அவங்களுக்கு. ஒரு நாள் அழுதேன், என் மனைவிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன், ஏம்மா நம்ம சர்ச் ஆரம்பிக்க போகிறோம், நானே பாடணும், நானே வாசிக்கணும், நானே பிரசங்கம் பண்ணணும், மனைவி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் நான் பண்ணோம்னா இவங்க 2 பேர் எதுக்கு? பூங்கடா, ஏதாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா பக்கமே போக மாட்டாங்க. கிரிக்கெட் பேட்டும் கைமா தான் சுற்றிட்டே இருப்பாங்க பாருங்க. கெட்டி பிடிச்சி அதை தூங்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ரொம்ப ஒரு நாள் அழுதே ஆண்டவர் சமூகத்தில். என் கண்ணீர் ஆண்டவர் கேட்டார் போல். ஒரு மாதம் அளவில் வித்தின் அந்த 30 டேஸ்க்குள்ளே ஆண்டவர் அவங்க 2 பேரையும் தொட்டார் போல். நிச்சயமாக நான் செய்யலை அதை.
ஆண்டவர் செஞ்சார். 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒருத்தன் கீபோர்டில் உட்காருவான், ஒருத்தன் கிட்டாரில் உட்காருவான். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இப்போ நான் இந்த பாட்டை தான் பாட போகிறேன்னா அவங்க 2 பேரும் வாசிச்சிருவாங்க. பிரைஸ் காட். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தேவ நாம மகிமைக்காக தான் இதை நான் சொல்கிறேன். நான் ஒரு பாட்டை சொன்னால் இப்போ அவங்க 3 பேருமே அந்த ஏரியாவை அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ யார் இதில் இடைப்பட்டதுன்னா கர்த்தர் இடைப்பட்டார். சில நேரம் நம்மளால் திருத்தவே முடியாது, அது பிடிச்ச இடத்துக்கு தான் அது இருக்கும். ஆனால் கர்த்தர் கையில் கொடுத்துட்டோன்னு வைங்க, எப்படி அவர் வழிக்கே கொண்டு வந்துடுவார். சொல்லுங்கள் பார்ப்போம். என் பிள்ளைய கர்த்தர் கையில் கொடுப்பேன், எப்படி வழிக்கு கொண்டு வரணுமோ ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஒரு முறை அர்ச்சனா அவங்க பார்த்திபனும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டாங்க. பாஸ்டர் ஒரு பேர் வச்சிடலாம் பாஸ்டர் அப்படின்னாங்க. ஓ சந்தோஷம். இப்போ நான் பேர் வைக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறிட்டேன் போல். பிரைஸ் காட். அடுத்து யாருக்கு பேர் வைக்க போகிறேன்னு தெரியல. ஒரு அபிஷேகம் போல், பேர் வைக்கிற அபிஷேகம். கர்த்தர் நல்லவர். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு எந்த ஒரு ஐடியாவே கிடையாது, நீங்களே ஒரு 10-15 பேர் எழுதி கொடுங்க, எல்லோரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுவோம், எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன். நம்ம எல்லாம் சேர்ந்து அதில் ஒரு பேரை பிக் பண்ணி எடுப்போம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கடுத்து விட்டுட்டேன். ஆனால் என் மனசில் ஒன்று இருந்துச்சு பாருங்கள். பாப்பா பேர் ருவந்திகா. அப்போ 6ல் இருக்கணும், அப்போதான் நல்லாயிருக்கும். 6 இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. இது மனசில் உண்மையிலேயே இருந்தது. அதுக்கடுத்து அதை மறந்துட்டேன். எந்த பேரும் எனக்கு கிடைக்கவே இல்லை 2-3 நாளாக. திடீரென்று யாரோ என்னிடம் சொல்லுவதை போல, பிரைஸ் காட், இது கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், யாரோ என்கிட்ட சொல்லுவதை போல ரோஷன்ற பேரை திரும்ப நான் கேட்டுட்ருக்கேன். நான் இது ஏன் காது தான், நானாக என்னத்தையோ சொல்லிக்கிறேனோ 6ன்னு நான் சொன்னதுனால. அப்புறம் தான் யோசித்தது நான் கிடையாது. ரோஷன். அப்புறம் ரோஷன்ற வார்த்தை அர்த்தம் என்ன அப்படின்னு போய் பார்த்தேன் பாருங்க. பிரைஸ் காட். ரோஷன் என்றால் லைட், பிரைட், ஷைனிங் அப்படின்னு சொல்லுது. வெளிச்சம், ஒளி, மிளிருகிறது, இதெல்லாம் அர்த்தம் வருகிறது பாருங்க. இலுமினேட்டட், பிரில்லியன்ட், செலிப்ரேட்டட் அப்படின்னு ஆல்சோ இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அப்படின்னா பிரில்லியன்ட்னா என்னது? ரொம்ப புத்திசாலித்தனமான. செலிப்ரேட்டட்னா என்னது? பிரைஸ் காட், கொண்டாடப்படுகிற வெளிச்சத்தை நம்ம கண்டிப்பாக என்ன செய்வோம்? கரண்ட் போயிடுச்சுன்னா தான் வெளிச்சத்தோட அருமை. அது கரண்ட், ஐயோ கரண்ட் போயிடுச்சு டம்முன்னு கரண்ட் வந்துச்சுன்னு வைங்க, ஏ கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறோமா இல்லையா? எதை கொண்டாடுறீங்க நீங்கள்? பல்பை தான். அப்போ ரோஷன்னா கொண்டாடக்கூடியவன். அவன் ஒரு இடத்துல இருந்தான்னா அவனை கொண்டாடி தான். ஒரு ஸ்டார் ஒரு இடத்துல இருந்தார்னா, ஹலோ என்னை பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு ஸ்டாராக ஒரு ஆள் ஒரு இடத்துல இருந்தான்னா கை தட்டி தான் தீரணும். கை தட்டாமல் உங்களால் இருக்க கையா என்ன செய்யும்? குருன்னு பாருங்க. யாராச்சும் நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் யாராச்சும் நேரில் பார்த்துட்டோம் வைங்க, என்னமோ செய்மா இல்லையா? அதுக்கு பேர் தான் என்னது? அவனை கொண்டாடியே தீரணும்னா கையை தட்டித்தான். அப்படிப்பட்டவனா தான் இவனை ஆண்டவர் வைப்பார். கொண்டாடக்கூடியவனாய் ஆண்டவர் வைப்பார். இப்போ பேர் எனக்கு ஆண்டவர் சொல்லி ஊர்ஜிதமாயிருச்சு, எனக்கு உறுதி ஆயிடுச்சு. ஓகே, ஆண்டவர் பேசுகிறாரு. அப்புறம் என் மனைவிட்ட, ஏம்மா ரோஷன்ற பேர் எப்பா சூப்பராக இருக்குப்பான்றாவாங்க. செகண்ட் கன்விக்ஷன். இப்போ அவங்க பெற்றோர்கிட்ட நான் பேச கிடையாது, நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். பெற்றவங்க அவங்க, நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? பாஸ்டர் ஒரு பேர் நீங்களே சொல்லுங்கள் பாஸ்டர்னு தான் சொன்னாங்க. அப்புறம் இது ஆண்டவர் கொடுத்தது எனக்கு தெளிவாயிருச்சு. அப்போ நான் வசனத்துக்கு நேராக போய் பார்த்தேன். வசனத்தில் என்ன இருக்குது? அடிப்படை வேணும்ல, சும்மா ஒரு பேரை வைக்க முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்போ வேதத்தில் என்ன சொல்லுது? ஆண்டவர் காமிச்சாரு. மத்தேயு 5:14-15-16. You are the light of the world. A city that is set on a hill cannot be hidden. நீங்கள் இந்த உலகத்திற்கு
வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உறுதியாக எனக்கு அதை தெளிவுபடுத்தி வசனத்தோட ஆதாரத்தோட ஆண்டவர் எனக்கு 100% எனக்குள்ள ஆண்டவர் பேசினார். அப்புறம்தான் நான் உங்களை தொடர்பு கொண்டேன். எனக்குள்ள இந்த கன்விக்ஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் அவசரமே படலை. அதுக்கடுத்து அவங்கள தொடர்பு கொண்டேன், பார்த்திபன்ட்டையும் பேசினேன், அர்ச்சனா சிஸ்டர்ட்டையும் அவங்கள்ட்ட நான் பேசினேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ்டர்னாங்க. பிரைஸ் காட். அப்படித்தான் இந்த பெயரை நம்ம சூட்டினோம். அல்லேலூயா. அற்புதமான குழந்தை அவர். ஆமென். உண்மையிலேயே அவர் உலகத்துக்கு வெளிச்சமாக தான் இருப்பார். வெளிச்சம் என்னென்னலாம் செய்யும்? யாருக்கு பாதை தெரியலையோ அவங்களுக்கு பாதையை காட்டும். அது ஒரு வெளிச்சம்தான். அடுத்தவங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கறதுக்கு பேர் என்ன தான்? வெளிச்சம்தான். நம்ம என்ன செய்யறதுன்னு திக்குமுக்காடி இருக்க நேரத்தில் யாராவது வந்து சொல்லுவாங்க, பாருங்க இதை செய்யுங்க பிரதர் அப்படின்னு செஞ்சால் அதை செய்வோம், சக்ஸஸ் ஆயிரும். அப்போ அவங்க யாராக இருந்தாங்க? நமக்கு வெளிச்சம். அந்த மாதிரி தான் ரோஷன் இந்த பூமியில் இருப்பார். நான் சொல்கிறேனே, ரோஷன் ஒரு என்னது செலிப்ரிட்டி. கைத்தட்டாமல் இருக்கவே முடியாது. இன்னைக்கு எப்படி அவர் ஆட்ட நாயகனாக இருக்கிறாரோ, இன்றைக்கு அவர் தானே ஹீரோ. அந்த மாதிரி வாழ்க்கையில் அவர் ஒரு ஹீரோவாக தான் இருப்பார், நன்மை செய்கிறதிலே. ஆமென். பிரைஸ் காட். சிஸ்டர் அர்ச்சனா, பார்த்திபன் முன்பாக வாங்க. பிரைஸ் காட். பார்த்திபனை குறித்து எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. முதல் முறையாக பார்த்திபனை நான் திருப்பூரில் வந்தபோது நான் பார்த்தபோது எனக்குள்ள ஒரு மிகுந்த அவர் மேலே ஒரு அன்பு. நான் என்னோடய ஸ்டாஃப்ஸ்ட்டை கூப்பிட்டு சொன்னேன், அந்த என் மனைவிட்டையும் கூப்பிட்டு சொன்னேன், அந்த தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன் சொன்னேனே தெரில. பாஸ்டர் பிரைஸ் லார்ட் மட்டும்தான் சொன்னார், அந்த தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப எளிமையான ஒரு ஆத்துமா, ரொம்ப ஒரு ஹம்பிள் ஸ்பிரிட். இவங்க இருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ருவந்திகாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் காட். நம்ம எல்லாரும் இவர்களுக்கு நேராய் கரங்களை நீட்டுவோம். இப்பயே பார்க்குறாரு என்னைய. பிரைஸ் காட். கொஞ்சம் தள்ளிக்குங்க, பாப்பா மறைக்கும். ஓகே ஓகே ஓகே, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பாப்பாவை தம்பியை பிரதிஷ்டை செய்வோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவரே, நீங்கள் பிரதர் பார்த்திபனுக்கும் சிஸ்டர் அர்ச்சனாவுக்கும் கொடுத்த இந்த அற்புத குழந்தைக்காய் ஸ்தோத்திரம், ரோஷனுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்களே பெயர் சூட்டினீங்க. இந்த உலகத்திற்கு இவன் ஒளியாக இருக்க போகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இவன் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும், ஆயுசு நாட்களோடு வாழட்டும், தீர்க்காய்சாய் பிள்ளை வாழுவானாக. இந்த குடும்பத்திற்கு இவன் பெரிய ஆசீர்வாதமாக மகிழ்ச்சி கொடுக்கிறவனாக இருப்பானாக. ஸ்தோத்திர. சமுதாயத்திற்கு உதவிகளை செய்கிறவனாக இருப்பானாக. தலை சிறந்த பதவிகளை வகிப்பானாக என்று நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என் கையில் ஏந்தி வைத்திருக்கிற இந்த குழந்தைக்கு ரோஷன் என்கின்ற பெயரை நான் சூட்டுகிறேன். பரலோகம் அதை அங்கீகரித்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் முதல் கொண்டு இவன் இந்த பூமியிலே ரோஷன் என்று அழைக்கப்படுவானாக என்று சொல்லி நான் இதை பிரகடனப்படுத்துகிறேன், அறிவிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பிரைஸ் காட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரோஷன், ரோஷன், ரோஷன். என்னங்க பாஸ்டர்னு சொல்கிற மாதிரி இருக்கு பார்க்குறது. காட் பிளஸ் யூ ரோஷன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் 2 பேரையும் ஆசீர்வதிப்பார். ருவந்திகாவை ஆசீர்வதிப்பார். குடும்பமாக கர்த்தருக்காக நீங்கள் சாட்சியாக இருங்க. இன்னும் மென்மேலும் பல ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். குழந்தை கொடுத்தவர் இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கும் உங்களுக்கு தேவைப்படுகிற சௌகரியத்தையும் பொருளாதாரத்தையும் வசதியையும் ஞானத்தையும் கர்த்தரே கொடுப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஹலோ சார், என்ன ஒரு மாதிரியா இருக்கு பாருவ. இங்கே பாரு எப்படி பார்க்குறாரு பாரு. பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட், பிரைஸ் காட். கரங்களை தட்டி கர்த்தர் இந்த காரியத்தை அற்புதமாய் நேர்த்தியாய் நமக்கு நடத்தினார். இந்த குழந்தையை ஆண்டவருக்கு என்று நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். பிரதிஷ்டை ஏன் செய்கிறோம் அப்படின்னா, அது ஆண்டவர் பொறுப்பாக என்ன செஞ்சிட்டோம், நம்ம கையில் இருந்து அவர் கையில்
கொடுத்துட்டோம். இன்னும் அவர் பாடு அவன் பாடு ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆமென். நம்ம ஸ்பெஷலாக அவனை கண்காணிக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம்.